ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட உண்மையை சொல்லு ரோஹிணி. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நான் தான் சொன்ன அண்ணி. நீதான் சொன்னியா? நீயே சொன்ன. நான் தான் உன்கிட்ட சத்யாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, தெரிஞ்சா அவ தேவையில்லாம இடைஞ்சல் பண்ணுவான்னு சொன்னல. இல்ல அண்ணி, அது என்ன இல்ல அண்ணி ரோஹிணி? நீ ஏன் சொன்ன அத சொல்லு. தயவு செஞ்சு உண்மை என்கிட்ட சொல்லு ரோஹிணி. என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு பாக்காத. அண்ணி, நான் சொல்றத கேட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க. காலேஜ்க்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருந்துச்சு. அப்ப நான் வேற வழியே இல்லாம சின்ன அண்ணி கிட்ட விஷயத்த சொல்லி பணத்தை வாங்கி கட்டின அண்ணி. என்ன சொன்ன? சத்யா கிட்ட பணத்தை வாங்கி எக்ஸாம் ஃபீஸ் கட்டினியா? ஆமா அண்ணி. ஏ ரோஹிணி இப்படி பண்ண? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ காலேஜுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு கேட்ட, நான் தான் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன்ல. சொல்லு. அண்ணி, நம்ம குடும்பம் இருந்த சூழ்நிலையில, நீங்க இருந்த நிலைமையில, உங்களை சுத்தி இருந்த பண பிரச்சனையிலையும் உங்களுக்கே நெருக்கடி கொடுக்க வேண்டான்னு நான் விட்டுட்டேன் அண்ணி. அதனாலதான் சின்ன அண்ணி கிட்ட போய் விஷயத்த சொல்லி பணம் கேட்டேன். ஆனா அண்ணி, நான் கேட்டதும் அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. டக்குன்னு பணத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஐயோ ரோஹிணி, பணத்தை கொடுத்தவ உன் படிப்பு நிறுத்தணும்னு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டா, உனக்கு தெரியுமா? இல்ல நீ இல்ல. நேத்து நடந்ததுக்கும் இன்னைக்கு நடந்ததுக்கும் சின்ன நீ எந்த விதத்திலயும் காரணம் இல்ல. எல்லாமே தற்செயலா நடந்த விஷயம். சத்யா அண்ணிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அண்ணி. அண்ணி, நீங்க என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கீங்களோ அதே மாதிரிதான் சின்ன அண்ணியும் என் மேல அக்கறையா இருக்காங்க. நைட்ல அவங்க ரூம்ல எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம்லாம் கூட கொடுத்தாங்க. அவங்க ரூம்ல மட்டும் இல்ல அண்ணி, அவங்க மனசுலயும் எனக்கு இடம் கொடுத்திருக்காங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி. உங்களை மாதிரியே சத்யா அண்ணியும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நம்ம குடும்பத்துக்காக நீங்க எப்படி நல்லது யோசிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் அவங்களும் யோசிக்கிறாங்க. அவங்களால என் படிப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது அண்ணி. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்களும் நம்புங்க அண்ணி. அம்மா கால் பண்றாங்க. என்னம்மா சொல்லு. ஏண்டி சத்யா, அந்த வீட்ல என்ன தாண்டி நடக்குது? ஏமா இப்படி கேக்குற? இல்லடி, எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு எனக்கு போன் பண்ணி 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து அந்த மெக்கானிக் பையன்கிட்ட நல்ல விதமா பேசி ஆட்டோமொபைல் ஷாப் வைக்கிறதுக்கும் தனி கொடுத்துறம் போறதுக்கும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி பணத்தை கொடுக்க சொன்னேன். நானும் நீ சொன்ன மாதிரியே தான் செஞ்சேன். ஆனா அதுக்கப்புறம் நீயே பிரச்சனை பண்ணி கோவப்பட்டு என்னை திட்டி வீட்டை விட்டு போட்டு விரட்டி விட்டுட்ட. ஏன் இப்படி எல்லாம் பண்ண? எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல, ஒரே குழப்பமா இருக்குடி. அதான் உன்கிட்ட கேட்டு தெளிவு பண்ணிக்கலான்னு நான் போன் பண்ணேன். என்னம்மா நீ எல்லாத்துக்கும் காரணம் கேட்டுக்கிட்டு இருக்க? நான் எதுக்காக அப்படி பண்ணேன்னு உனக்கு தானாவே புரிஞ்சுக்க முடியலையா? முடியலடி. உன் பொண்ண பத்தி நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற லட்சணம் இப்படி இருக்கு. இந்த வீட்ல இருக்கிற மொத்த பேரையும் ஏன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஆதிரியையும் பிரபுவையும் இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சு நடு தெருவுல நிற்கதியா நிக்க வைக்க போறேன். அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பிரியற மாதிரி பண்ண போறேன். இதுக்கு எல்லாம் உன்னை வச்சுதான் நான் பிள்ளையார் சொல்லியே போட்டிருக்கேன். நீ என்னடி சொல்ற சத்யா?
இதுல சொல்றதுக்கு என்னமா இருக்கு? இந்த வீட்ல இருக்கிற கிழடு கட்ட நண்டு சிண்டு எல்லார்கிட்டயும் இந்த ஆதிரை ரொம்ப நல்லவன்னு பேர் எடுத்து வச்சிருக்கா.